ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி கிடாரங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எப்பேற்பட்ட விருந்து சாப்பிட்டாலும் செரிக்க வச்சிடக்கூடியது. இங்கே நான் 2 கிடாரங்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு தோலோடையே பொடியாக நறுக்கிட்டு விதையெல்லாம் நீக்கணும். சில பேர் தோல் செத்திட்டும் போடுற வழக்கம் உண்டு. நல்ல மஞ்சளாக பழுத்த பழமாக கூட இந்த கிடாரங்காய் செய்வாங்க. இப்போ இதை ஒரு பீங்காஞ்சாடியில் ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு ஒரு 3 நாளைக்கு நம்ம ஊற வைக்கணும். டெய்லி எடுத்து குலுக்கிட்டு மட்டும் வச்சாக்கா போதும். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்ல ஊறின காய்களை ஒரு வாணலில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டு காயை போட்டு ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெந்தயம் பெருங்காயம் வறுத்து பொடித்தது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு எல்லாம் சேர்ந்து கிளறி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்து கிளறி இறக்கிட்டாக்கா அருமையான ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த வெல்லம் சேர்க்கறது நார்த்தங்காயை விட கிடாரங்காய் கொஞ்சம் துளி கசப்பு அதிகமாக இருக்கும். அதோட நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். தஞ்சாவூர் பக்கம் கல்யாணங்களில் விசேஷங்களில் இந்த ஊறுகாய் கட்டாயமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.